ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றிக் கழகத்தோட கட்சி பணிகளை ஜூன் 4க்கு அப்புறம் தளபதி வேகப்படுத்த சொல்லியிருக்காராம். தென் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக 10 நாட்களுக்குள் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கரெக்டா செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபங்க்ஷன்ல மொத்தம் 1500 மாணவ மாணவிகளுக்கு தலா 5000 ஊக்கத்தொகை வழங்க போறாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் எஜுகேஷன் அவார்ட் மிகப்பெரிய சக்சஸா அமைஞ்சாலும் ஒரு சில மாணவர்கள் எங்க ஏரியால நான் தான் ஃபர்ஸ்ட், பட் ஆனா என்ன செலக்ட் பண்ணாம எனக்கு கம்மியா மார்க் எடுத்திருக்கிறவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சில தவறுகள் கூட இந்த தடவை நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. அண்ட் தளபதியோட பர்த்டேக்கு ஃபங்க்ஷன் நடக்க போறதா நியூஸ் வந்துச்சு. பட் ஆனா பர்த்டேக்கு 1 or 2 வீக் முன்னாடியே ஃபங்க்ஷன் நடத்ததான் பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுதான் கரெக்டான முடிவும் கூட. ஏன்னா பர்த்டே அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் இந்த தடவை தொகுதி வாரியா முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்கள் மட்டும் இல்லாம பெற்றோர்களை இழந்து அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களையும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. சோ லாஸ்ட் டைமை விட இந்த தடவை எல்லாத்துலயுமே பெட்டரா இன்னும் பிரம்மாண்டமா நடக்க போகுது எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன். கட்சி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஃபங்க்ஷன்றதால தளபதியோட காஸ்டியூம் அண்ட் ஸ்பீச் என்னவா இருக்குன்றதுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா மேபி இந்த ஃபங்க்ஷன்ல கட்சி கொடியும் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ தளபதி வேர் பண்ற காஸ்டியூமும் அதே கட்சி கொடி பேட்டர்ன்ல இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.